பெஞ்சல் புயல் சமயத்தில் கரையை உடைத்து பொங்கி பெருக்கெடுத்த ஆறு ஒரே மாதத்தில் வறண்டு போய் காட்சியளிக்கிறது. கெடிலம் ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பணையால் பலனில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கடலூர் நகரம் வழியாக பாய்ந்தோடி சென்று கடலில் கலக்கிறது கெடிலம் ஆறு. பெஞ்சல் புயல் சமயத்தில் இந்த ஆறும் பொங்கி பெருகெடுத்து காட்டாற்று வெள்ளமாக ஓடியது. ஆனால் இப்போதோ தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. கெடிலம் ஆற்றின் குறுக்கே திருவந்திபுரத்தில் தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை கட்டிய பிறகு தண்ணீர் சேமிக்கப்பட்டு சுற்றுவட்டார கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. ஆனால் இப்போதோ இந்த தடுப்பணையால் வற்றாத நதியாக இருந்த கெடிலம் ஆறு பல பிரச்சினைகளை சந்திக்கிறது. குறிப்பாக திருவந்திபுரத்தில் தடுப்பணை முழுவதும் மணல் மூடி கிடப்பதால் அந்த இடம் முற்றிலுமாக தூர்ந்து போய் மழைக்காலத்தில் வரும் நீர் அப்படியே கடலை நோக்கி சென்று விடுகிறது. ஓரளவு தேங்கி நிற்கும் நீரும் தற்போது ஷட்டர் அங்கு சரியில்லாத காரணத்தினால் வெளியேறி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். பராமரிப்பு இல்லை. இந்த பராமரிப்பு இருந்தனாக்கா பராமரிப்பை மூடிட்டு இதை டவுன் பண்ணி இது பண்ணாங்கன்னா தான் தண்ணி நிற்கும். மழை பெஞ்சா தண்ணி நிற்கணும். அதுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணி அழுத்தினாங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஆமாம் சார், மணல் திட்டு அதிகமாக போயிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ கூட பாருங்க, கருங்கல்லாம் நட்டு குறுக்கல வழி ஜேசிபி வச்சு நோண்டி அந்த பக்கம் ஃபுல்லாக மண் கல் நட்டுருப்போம். மண் டயர் வண்டி போகாத அளவுக்கு. இப்போ தான் போன வாரம் தான் அதையும் பண்ணோம். இல்லைன்னா இப்பயும் மண் இப்போ சுத்தமாக இருக்காது. மணல் திட்டு நிறைய போயிட்டு தான் சார் இருக்கு. இது வரைக்கும் பக்கத்திலே மலை கிட்டத்தட்ட இப்போ 120 அடி இருந்தது, 400 அடி வரைக்கும் இறங்கி போச்சு. இது மாதிரி தண்ணி டேங்க் நின்றனால கொஞ்சம் ஏறி இருக்குது. இந்த வருஷம் தான் ஓரளவு பூமி கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்குது. தேக்கனா பூமி அருமையாக இருக்குங்க. இங்கே பக்கத்தில் அந்த ஆழ தண்ணி இதில் சேருது. இந்த தண்ணியோட தண்ணி சேர்ந்து இதுக்கு இண்டாட எடுத்து போனீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. திருவந்திபுரத்தை தாண்டினாலே உங்களுக்கு மெல்லிகுஸ் ஆழ தண்ணி ஒன்றா சேர்ந்து போகுது. சேரும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த நல்ல சுத்தமான தண்ணி வீணாகி போயிடுது. அதனால இங்கே தண்ணி இங்கே ஒரு அணை போட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு 50 மீட்டரில் ஒரு அணை, இன்னும் திருமானிக்குழின்னு ஒரு ஊருக்கு அங்கே ஒரு 50 மீட்டர் அணை போட்டுனே இருந்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே வேஸ்ட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி தேங்கிறதுக்கு கெடில ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த திருவந்திபுரம் கெடிலாத்தில் நாங்கள் சிறு வயசாக இருக்கும் போது எனி டைமு தண்ணி இருந்து கொண்டு இருக்கோம். இந்த மழை நாளில் மண்ணு தூண்டு இங்கே ஷெட்ரு போட்டிருக்கு. அந்த ஷெட்ரு பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இது தண்ணி நிற்கிறது இல்லை. இந்த பெருமாள் திருவந்திபுரம் தேவனாசாமி பெருமாள் தேசிகர் இதில் தெப்பூச்சு நடக்கும். அது கூட வழி இல்லை, தண்ணி உடனே வடிஞ்சு போகுதுங்க. தடுப்பணையில் தூர்ந்து கிடக்கும் மணலை அப்புறப்படுத்த வேண்டும், மதகுகளை சரியாக பராமரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோருகிறார்கள். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுக்கும் இதுகுறித்து அறிக்கை அனுப்பப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.